शेषार्यमं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौनकभीष्मराल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत् पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं विधिक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराञ्शरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णं कमलवत्राक्षं पुण्यश्रवणकीर्तनं வாசுதேவன் ஜெகத்யோனிம் நவமி நாராயணம் ஹரிம். கண்ணபிரானுக்கு தேவலோகத்தன்னம் இந்திரன் வந்து சுரபியை கூட்டிண்டு வந்து ஐராவதத்துக்குள்ளே ஆகாசகங்கை என்னும் தீர்த்தமாடி வைத்து அபிஷேகம் பண்றான். அவனுக்கு ஒரு புது நாமகரணமும் பண்றான். கோவிந்தாபிஷேகம். கோவிந்தான் நாம் அவனே கொடுத்தான். காம்பிந்திரி கோவிந்தான மாடு காக்கிறவன் கோவிந்தன். அது 10 சப்த பெற்று கொண்டு 10 அவதாரத்துக்கும் சேர்த்து சொல்ற கோவிந்தராமத்துக்கு அத்தனை பவர் உண்டு, பேருண்டு. நேற்றைய தினம் இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை ஆரம்பித்தோம். இந்திரஸ்துதி நின்று பிடித்து இப்ப கண்டினியூ பண்றோம். என்ன சொல்றார்? நமஸ்துபியம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதயே நமஹா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எம்பெருமானுடைய அவசாரப்பட்டான். தானே உயர்ந்தவன் நினைச்சிருந்தான். அவனுடைய அந்த கொழுப்பை எடுக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார்? கோவர்தனை எடுத்து அவன் மழை நிஷ்பிரயோஜனமாகும்படி பண்ணி எல்லாரையும் அங்கு கோவர்தன் மழைக்கு சொல்லி பண்ணார். இதை பார்த்தவனுக்கு ரொம்பவும் வெட்கமாய் கீழே வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றான். அதுக்கு என்ன சொல்றான்? நமஸ்துபியம் பகவதே, சுவாமிக்கு நமஸ்காரம். புருஷாய மகாத்மனே தேவரீ புருஷோத்தமத் உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருத்தா அப்படின்னு புருஷன் பிரகிருதி, உட்புருஷன் ஜீவாத்மாக்கள், உத்தர புருஷன் நித்யாத்மாக்கள், உத்தம புருஷன் பரமாத்மா. அந்த பரமாத்ம புருஷனாய் மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதயே நமஹா. வசுதேவ புத்திரனான கண்ணபிரானுக்கு, சாத்வதர்களுக்கு பதியானவன், அவனுக்கு நமஸ்காரம். பக்தந்தோபாத்தரேகாயா. எம்பெருமானுக்கு நிரூபக குணம் அப்படின்னு சுவாதந்திரியம். நமக்கு பாரதந்திரியம். ஜீவாத்மாக்களுக்கு பாரதந்திரியம் ஸ்வரூபம், பரமாத்மாவுக்கு சுவாதந்திரியம் ஸ்வரூபம். அதுக்குதான் ஸ்வச்சந்த உபாத்த தேகாய. தானே நினைச்சிண்டு 4 பேர் தபஸுக்காக கண்ணனாய் வந்து பிறந்தான். 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு கண்ணன் உடைத்தார். யார் யாரு 4 பேரு? நந்தகோபாலன், தேவகி, வசுதேவன், யசோதா. இவன் 4 பேர் தபஸ் பண்ணி உருவைன்னு பிறந்தார். எந்த மாதிரி சக்கரவர்த்தி திருமகனை தசர சக்கரவர்த்தி ஒரு புத்திரகாமேஷ்டி ஆகும்படி 4 பிள்ளைகளை பெற்றார். இவன் 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு ஆளுசாமி கண்டனை ஸ்வச்சந்த உபாத்த ரேகாயா, ஸ்வச்சந்தமாக தானே வந்து பிறந்தான். விசுத்த ஞானமூர்த்தியே. நமக்கு ஜீவாத்மாக்கு எங்க பிறகுறோம்னு தெரியாது. ஆனா பரமாத்மா சூஸ் பண்ணி, பேரண்ட்ஸை சூஸ் பண்ணிட்டு பிறகுறான். இது 2
பிதரம் ரோச்சயாமாசா, தசரதனை நான் வந்து வருகிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி இவன் 4 பேர் பிரார்த்தனை கம்போல் பண்றதுக்காக இங்க வந்து பிறந்தான். விசுத்த ஜானமூர்த்தையே விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஷ்டானர பத்தரீக்ஷம் தயாநிதிம் தேகவிருத்தாம் சரண்யம் தேவம் மயக்ரீவாகம் பிரபத்திய பெருமாள் லட்சணம் இது. விசுத்த ஞானமூர்த்தையே நிறுத்தி நேற்றுக்கு சொன்னேன் தானே, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எதுக்காகனா கிருஷ்ண சப்த நிர்வச்சனம் தெரிஞ்சுக்கணும். கிருஷிர் பூவாச்சக சப்தா நச்ச நிர்விருத்தி வாச்சகா. நிர்விருத்தின் ஆனந்தம், பரமானந்தம். ஸோ பெருமாளை ஞானானந்தமயம் தேவன் ஒரு பேர். விசுத்த ஞானமூர்த்தையே சர்வஸ்மை சர்வபீதாயா, எல்லாருக்கும் உயிர் முதலாய் வித்தாய் என் கண்ணன் நான் கண்டேனே அப்படின்றார். உயிரும் அவனே, முதலும் அவனே, வித்தும் அவனே. பீஜம் விருட்சம் நியாயத்த மாதிரி சர்வ பீஜாயா, எல்லாருக்கும் ஆதாரபூதனானவன். சர்வபூதாத்மனே நமஹா, எல்லாருடைய உயிரினங்களிலும் பரமாத்மா இருக்கிறான். நான் சர்வபூதாத்மனே நமஹா. நாம் என்ன சொல்றோம்? பிரகிருதியிலும் சேர்ந்திருக்கிறான், உயிரினங்களிலும் சேர்ந்திருக்கிறான். பிரகிருத்தியிலே சூக்ஷ்மமாக இருப்பு, ஜீவராசிகள்ல വ്യക്തமாக இருக்கிறான். அதான் அந்தரியாமையா. எந்த இடத்துல? தகராகாசத்திலே இதயத்துக்குள்ளே கட்டவரில் இடம் முடியாத ஜெகத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான். அது தெரிஞ்சுன்னு சொல்றான். மயேரம் பகவன் கோஷ்ட நாசாயா சாரயா வாயுபி. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த ரஜ பூமி இருக்குதே, அதை நாசம் பண்ணும் அப்படின்ட்டு இந்த மழைக்கு, பழைய காலத்து மழைக்கு வந்திருந்து சம்பத்த குழம்பு பேர், அந்த மேகத்தை அனுபவிச்சுட்டேன். மயேரம் முகவன்னு கோஷ்ட நாசாய அசார வாயுபீஹி சேஷ்டிதம் வேதே யஜ்ஞே மானினா தீவிர மஞ்சுனா. கோவிச்சுண்டு யஜ்யத்தை கிடக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். தப்பு காரியம் பண்ணேன். துவயேஷானுகிரஹீதோஸ்மி, நீர் அதுக்கு ஈசனாக இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணேன். துவஸ்தஸ்தம்போ விருத்தோ உத்தியமஹா. புறம் நான் மழை பெய்சிருந்தே தவிர அதனை யாருக்கும் ஒன்றும் தொந்தரவாக இல்லை. தேவரீருடைய கிருபையாலே ஈஸ்வரம் குருமாத்மானம் தாமகம் சடங்கத்தகா. தேவரீரை, ஈசன ஷீலரானவரை, எல்லாரையும் காப்பாற்றுவரான குருவானவரம், எனக்கு ஆத்மாவானவரம், சுவாமகம் எல்லாருக்கும் ஆத்மாவராம் சர்வாத்மனே நிற்க சுவாமகம் சரணங்கதா அடைக்கலம் புகிறேன். என்ன பண்ணார்? தன்னுடைய தப்பு ஒப்பிக்கொண்டு அடைக்கலம் புகிறார் கண்ணபிரானத்திலே. ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். ஏவம் சங்கீத்திர கிருஷ்ணோ மகோனா பகவானமும். இந்திரனாலே இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பெருமார் என்ன சொல்றார்? மேக கம்பீரையா வாச்சா, ஷிட்ல மாதிரி பேச்சு, கம்பீரமான பேச்சுல பிரசன்னிதம் சிரிச்சு சொன்னாராம். ஏய் இந்திரா, ஸ்ரீ பகவானுவாச்சா மயா தே அகாரி மகவன்னு மகபங்கோ அனுகிரஹதா. நீ இவ ஆரம்பிச்ச யஜ்யத்தை கெடுக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா இந்த யஜ்யம் யாருக்காக? 3 பேருக்காக. இந்திரனை தவிர்த்து பிராமணர்கள், பசுக்கள், அப்புறம் அந்த கோவர்தன பர்வதம், 3 பேரை குறித்து தியாகம் பண்ண. அதை தடுக்க வந்தாய். நான் அனுகிரகம் பண்ணேன் அவளுக்கு. மதனுஸ்மிருதையே நித்தியம் மத்தியசேந்திர ஸ்ரீயாபிருஷம். நீ மத்த நானே மதிச்சு போனேன்.
என்னை நினைக்கிறது நிறுத்துட்ட. ஆகையினாலே உன்னுடைய ஐஸ்வர்யம் புரிந்து போய் வந்தது. மாமேஸ்வரிய ஸ்ரீவராந்தோ தண்டபாணிந்த பஷ்யத்தி. அதுக்காக தண்டபாணியாக நான் வந்தேன். நீ மதாந்தனாய் இருந்தாய். தம் பிரம்சயாம் சம்பத்யோ யசச்சேத் சாம்யனுக்கிரகம். இது ஒரு வேதாந்த வாக்கியம். இரண்டாவது சொல்றார் அப்படின்னு, எஸ்யானுகிரகமிச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யகம் என்னோட ஸ்லோகம். என்ன சொல்றது? பரமானந்தவிற்கும் திருக்கண்ணூரது பாசுரத்திலையும் 9:2 சொல்றார். 9வது பத்திலே 2வது பாசுரத்துக்குள்ளே நான் யாருக்கு அனுகிரகம் பண்ண வந்தேனோ அவர் துருபடியினுடைய என்றார். விஸ்வானுகிரகமிச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யகம். பெருமாள் ஏழைக்கு சுலபமாக கிடைக்கிறானே தவிர ஐஸ்வர்யவந்தாளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. அவரே சொல்கிறார், மாம் ஐஸ்வர்ய ஸ்ரீவராந்தோ தண்டபாணிந்த பஷ்யதி தம் பிரம்சயாமி சம்பத்யோ யசச்சேச்சாம்யனுக்கிரகம். நான் யாருக்கு அனுகிரகம் பண்ணேனோ ஐஸ்வர்யம் படிங்கிடுறேன். அதனால நீ மனசுல வச்சுக்கோ, உனக்கு கிரகம் பண்றதுக்காக அவன் ஐஸ்வர்யம் படிங்கின்றேன். கம்யதாம் சக்கரபத்தர்மகா, உனக்கு இப்போ மங்களமாகட்டம் ஓ கிரியத்தான் மே அனுசாசனம் நான் சொன்ன மாதிரி நடக்கணும். என் ஆக்கியை நீ பிரபாரணம் பண்ணணும். ஸ்ரீயதாம் ஸ்வாதிகாரேஷு யுக்தை ஸ்தம்பவர்ஜித்தை. இவனுடைய அதிகாரத்தில் இருக்கணும், உன்னுடைய லிமிட்ல இருக்கணும், அடியனை நினைக்கணும், சொன்ன மாதிரி நடக்கணும். அதா சுரபி கிருஷ்ணம் அபிவாந்தமனஸ்வினி. அங்குக்கு சுரபி வந்திருந்து நேரிகை சொன்னேன். கோலோகத்தன்னம் அது நந்தினி காமதேனு. ஒரு ரிஷி என்று ஒரு தானுஸ் இந்த மாதிரி கேட்டு கொடுக்க முடியாத பசு இருக்குது. அவ தபஸினுடைய பலம். அதாக சுரபி கிருஷ்ணம் அபிநந்த மனஸ்வினி ஸ்வசந்தானை ரூபாமந்திர எல்லாரையும் கூட்டின்னு வந்துருது. சந்தானை கோபரூபிணம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் கோபரூபத்தில் இருக்கிறான், கண்ணபிரான். யதுர்தகன் அவனுக்கு பசங்களெல்லாம் அழிச்சுன்றவன் இந்த கோல் சொல்றதான். சுரபி என்ன சொல்றது? சுரபி வாச்சா கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னு விஸ்வாத்மன் விஸ்வசம்பவா. இது சுரபியுடைய பிரேயர் கண்ணனுக்கு. கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னு பகவத்கீதையில கடைசியில எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுர்தரஹான்றான். அந்த யோகேஸ்வரத்தையும் கூட இங்க போடுறார். மகாயோகின்னு விஸ்வாத்மன்னு விஸ்வத்துக்கே ஆத்மாவாய் இருப்பவன், விஸ்வசம்பவா விஸ்வத்தை உண்டு பண்ணினவன், பவதா லோகநாதேனா தேவதி லோகத்துக்கெல்லாம் நாதரானவர், சனாதாவயமச்சதா நாங்கள் எல்லாம் நாதரானது சனாதரானது உன்னுடைய கிருபையாலே. கோ சொல்றது கோலோகத்தன்னம் வந்து சொன்ன பரமகம் தெய்வம். நீ அறியோங்களுக்கு பரமான வஸ்து தெய்வம். தொன்ன இந்திரோ ஜெகத்பதி. நீதான் எங்களுக்கு இந்திரன், ஜெகத்பதி. இந்திரன் என்ன ராஜ்யமானவன், தேவர்கள் ராஜா. நீ எங்களுக்கு ராஜா. அந்த இந்திரன் அப்பாயிண்டட். பவாய பவ கோபி கோவிப்பிரதேவானாம் ஏரசாதவகா. ஈஸ்வரனுக்கும் கோவிப்ர தேவானாம் கோக்களுக்கும் விப்ரர்களுக்கும் தேவர்களுக்கும் சாதுக்களுக்கும் இந்திரம் நஸ்துவாபிஷேக்ஷாமோ. நாங்கள் எல்லாம் இந்திரனோட சேர்ந்து அதுக்கு அபிஷேகம் பண்றோம். பிரம்மணானோதிதாவனை
பிராமணால் நமக்கு இது சொல்லியிருக்கா. அவதீர்ணோசி விஸ்வாத்மன்னு பூமிர் பாராபரத்தையே பூபாரஹரணார்த்தாயா ஜாத கம்சவதா ஏச்சா. இந்த மாதிரி கம்சவரத்துக்காகவும் ரூபான் உரைக்கிறதுக்காகவும் நீர் விஸ்வாத்மனாய் கண்ணபிரானாய் பரந்தரிக்கீர். தேவிக்கு வயிற்றிலையும் யசோதை காப்பாற்றத்தினாலையும். ஸ்ரீசுகவாச்சா ஏவன் கிருஷ்ணமுபாமந்திரியா சுரபி பயசாத்மனகா. அந்த எம்பெருமான கண்ட மாதிரி கை கூப்பி பிரார்த்தனை பண்ணி பயசா ஆத்மனகா தன்னுடைய பாலை ஜலைராகாச கங்காயா இந்திரன் அந்த தன்னுடைய ஐராவதத்தை எடுத்து ஆகாசங்கி தண்ணி கூட்டுறான். ஐராவத கரோத்திருத்தை ஐராவதத்து அந்த ஐராவத சொண்டலாலே ஆகாசகங்கை, இந்த சுரபியாலே பால். இந்த சுர ரிஷபிசாக்கம் அவன் என்ன பண்ணான்? அவன் ஒத்தனை பிறந்த ரிஷிகள், தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் நாதித்தோ தேவமாத்திருபிகி தேவமாத்திருக்களோடும் அபியசிஞ்சதாசாரகம் கோவிந்த இருக்காபியதாத்து அபியசிந்தன் நருவியாக்கிரம் பிரசன்னேரதகந்தனா. வாசவோ யத்தான். என்ன வாசவோ யத்தான்? இந்திரன் இந்த மாதிரி பட்டாபிஷேகம் பண்ணாலோ அபிசிந்தன் திரவியாக்கம் பிரசன்னேரதகந்தனா என்கிற மாதிரி இந்திரஸ்வர விசாகம் நாரதோ தெய்வ மாதிரி அபிசிஞ்ச தாசார்கம். யாருடைய பிள்ளை? அந்த தாசனுடைய பிள்ளை. தாசனுடைய பிள்ளை வசுதேவன். கோவிந்த இருச்சாபிராது கோவிந்தன் திருநாமம் வச்சிடும். தத்ராகதாஸ்தும்புரு நாரதாதயோ கந்தர்வ வித்யாதர சித்தச்சாரணாக ஜகுர்யேஷோ லோகமலாபகம் ஹரேகே சுராங்கனா சன்னருத்துர் முதான்விதாக. யார் வந்திருந்தா? தும்புரு, இவர் பாடுறவர். நாரதர் பிரம்மரிஷி, மெசஞ்சர் எல்லாருக்கும். நாரத ஆதியோ இந்த மாதிரி இருந்தவர்கள். கந்தர்வ வித்யாதர சித்ததாரணாக, கந்தர்வாள், வித்யாதராள், சித்தாள், சாரணாள். ஜகுர்யேஷோ லோகமலாபகம் ஹரேகே லோகத்தில் இருக்கக்கூடியான அழுக்கெல்லாம் போகும்படியாக பரந்தவி எம்பெருமானுக்கு அவனை யசஸ கொண்டாடினார்கள். சுராங்கனா சந்தர் முரான்விதாக தேவஸ்திரீகள் நித்தியம் பண்ணினார்கள். தம் துஷ்டுவர் தேவனிகாய கேதவோ. என்ன பண்ணா? துஷ்டுவு பிரார்த்தனை பண்ணார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். யவாக்கியம் அத்புத புஷ்பவிருஷ்டிபிகி அத்புதமான புஷ்பவிருஷ்டை அவன் மேல் பெய்து லோகாப்பரம் நிர்விருத்தி மாப்னுபம் ஸ்திரையோ. நிர்விருத்தி என்ன? ஆனந்தம். 3 லோகங்களுக்கு ஆனந்தமே ஆனந்தம். காவஸ்தரா காமனையன் பயோத்திருத்தாம். பசுக்களெல்லாம் பயோத்திருத்தாம் பாலை பெய்விச்சு கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணித்தது. காம் ஆனையன்னு இன்னும் மாட்டில கூட்டிட்டு வந்து பயோத்திருத்தாம் பாலை அபிஷேகம் பண்ணி நானாரசோகா சரித்தோ விரக்ஷாக ஆசன் மதுசரவாகா. நதிகளெல்லாம் நானா ரசத்தோடு இருந்ததாம். விரக்ஷா ஆசன் மதுசரவாக மரங்கள் எல்லாம் தேர்ந்தபடியே ஒழுகின்றிருந்தான். அகிருஷ்ட பச்சௌபதையோ கிரையோ அபி திருண்மணின்னு ஔஷதிகள் பூமியிலே ஔஷதி வனஸ்பதி எல்லாம் பறந்ததாம். தானே இருந்தபடி எந்த மாதிரி கண்ணன் நினைச்சப்போ கோகுலத்தின் பிருந்தாவனத்துக்குள்ள ஒரே நெருஞ்சி காடா இருக்கிறான். ஒரு தடவை கண்ணல பார்த்தாராம், நெருஞ்சி காடெல்லாம் புல் காவலாயிடுது. ஒரே புல் காடுகளுக்கு.
அதே மாதிரி அகஷ்டபட்சை சதையோ, பூமியிலே ஔஷதி சஸ்ய ஔஷதிகளும், கிரையோ அபித்ருவன்மணின்னு பர்வதத்தன்ன மணிகள் உள்ளே அடியில தானாய் சுவரிஞ்சிடும். கிருஷ்ணாபிஷிக்தேதானி சத்வானி குரநந்தனா, சத்தம் மேலே எடுத்து எல்லா இனங்களும், செடி கொடி நதி பர்வத்தங்கள் சமுத்திரம் சகலமும் சத்துவத்தை குழந்தை சேர்த்தலாம். நிர்வைராபக்ரபவம் ஸ்தாதா நிர்வராண்யபவம் ஸ்தாதா குரூராண்யகா. ஒன்னுக்கொன்னு சண்டை பிடிச்சுட்டு இருந்தகளே, வைரம், பால், பாம்பு, கீரா, நெய், நாய், பூனை, இந்த மாதிரி சண்டை பிடிக்கிறது ஒன்னுக்குன்னு ஆபத்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நிர்வைராணி அபவம் ஸ்தாதா குரூராண்யவை நிசர்கதா. குரூரமா இருந்ததெல்லாம் சாத்விக் குணம் வந்துடும். இது கோகோ குலபதிம் கோவிந்தாபி அபிவிக்ஷ சஹா, கோவிந்தம் அபிவிக்ஷ சகா. இந்த மாதிரி அந்த யாதவாபிரியம், யாதவாளுக்கு லீடரான கோகோ குலபதிம், கோகுலபதியான இவனுக்கு கோவிந்தம் அபிஷேக்ஷா, கோவிந்த திருநாமத்துக்கு கொடுத்த அபிஷேகம் பண்ணி, அனுஜாத்தோ ஏதோ சக்கரோ ஐ ஏதோ பன்னெண்டு சொன்னான். அனுஜ்ஞை வாய்ந்தவர் என்ன, தேவா விருத்தோ தேவா திவம் தேவர்களோட திவலோகத்துக்கு போயிட்டான். சோ இது என்ன, இது கிருஷ்ணாபிஷேகம், கோவிந்தாபிஷேகம் இந்திரனால் பண்ணப்பட்டது. நான் பிறகு ஸ்ரீ சுகவாச்சா ஏகாதசியாம் நிராஹாரகா தம்பெத்தி ஜனார்தனம் ஸ்நாத்தும் நந்தஸ்து காலிந்தியா துவாதசியாம் ஜலமாபிஷத்து. கார்த்திகை மாசத்துக்குள்ளே சுக்ல துவாதசி என்று அவன் நம்ம நந்து பாபா, உன் பேர் என்ன, நந்தன் என்ன பண்ணான் அப்படின்னா, நதி ஸ்நானத்துக்கு, யமுனாநதி ஸ்நானத்துக்கு போனேன். என்ன கதை எப்படின்னா, இவன் அங்கெல்லாம் அசுரால் உள்ள கீழ் எழுதுன்னு போயிடுறான். ஒரு அசிஸ்டன்ஸ் எல்லாம் தண்ணியில் போனப்ப, ஏன்னா ராத்திரி வேலை அசுராளுக்கு பவர்ஸ் ஜாஸ்தி. அதை கண்டு போன வரவே இல்லைன்னு கண்டுகிறான். போய் நதியில இறங்கி சமுத்திரத்துக்கு அவனை கூட்டிட்டு வரான். அந்த கதை இது. நந்தனை வருடந்தன்னு விடுவிச்சுட்டு வர கதை. ஸோ இவன் என்னைக்கு போனான், கார்த்திகை சுக்ல துவாதசி நைட்டு ஸ்நானத்துக்கு போனான். ஜலமாபிஷத்து துவாதசியாம் ஜலமாபிஷத்து காலிந்தி யமுனை தம் கிரகீத்வானயத் பிருத்தியோ உருடசியாசுரோந்திக்கம். அவனுடைய பிருத்தியம், முரளிய பிருத்தியம் வந்திருந்தவனே டக்கன் பிடிச்சுன்னு அவன் நம்ம நிறுத்துறான். யார் வந்து வருணன், வருணன் சக்கரவர்த்தி, தன்னிக்கு ராஜா அசிஸ்டன்ட் வந்தான். எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் புதுசா பாருங்கோ, பிடிச்சிருந்தா அவனோட நிறுத்துறான். அவிஜ்ஞாயா சுரீம் வேலாம். அவனுக்கு ராத்திரி வேளையே ராட்சசா இங்கெல்லாம் ஓடியாடுறான் தெரியாதவனுக்கு. பிரவிஷ்ட முதகம் ராத்திரி வேலை அங்க போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. நதியில் போய் ராத்திரி எந்த போய் ஸ்நானம் பண்ணான் மாட்டிருந்தான். சுக்ரு தம பஷ்யந்தகா. யாரு போனும் வரவே, நெய் போனும் வரவே இல்லையேன்னு எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிட்டான். கிருஷ்ண ராமேடு கோபகாகா, கோபிகள் கோபர்கள், கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமா நீதான் நமக்கு காப்பாத்திரம். போனார், வரவே இல்லை. ஸ்நானத்துக்கு போனார், வரவில்லை. பகவான் தத் உபஸ்கிருத்யா பிதரும் வருணாகிருத்தம். அவருக்கு பார்க்கறாது யோகமாயினாலே, ஓஹோ இது வருடன் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். வருண அசிஸ்டன்ட். தரந்திகம் கதோராஜன்னே ஸ்வானாம பயதோ விபு. சரி, என்ன பண்ண, அவன் என்ன போனார்,
இவனை கண்ட கொஞ்சம் அவர் பயம் இருக்குது. யாருக்கு? வருணனுக்கு. பிராப்தம் வீக்ஷ ரிஷிகேஷம். ஆஹா, ரிஷிகத்தை வென்றவர், பஞ்ச இந்திரியங்களை வென்றவனுக்கு ரிஷிகேஷன் பேர். பெருமாளுக்கு அது பேர். லோகபாலாகா சபரியயா, லோகபாலர்களுடன் எம்பெருமான் வந்திருக்கான். மகத்யா பூஜித்வாக, அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சு, தரிசன மகோத்சவா, அவரே வரவேற்கிறான். எம்பெருமானே, நம்ம லோகத்துக்கு வந்துட்டீரே. அவன் பெருமாள் அவனுக்கு தெரியும். வருணவாச்சா, வருணன் யாரு? தண்ணீர் தேவதை. பஸ்டிவரிக்கு வருணன், பூர்வரிக்கு இந்திரன். அவன் தேவதா ராஜா. இவனே பண்ணா, அத்தியமே நிபர்த்தோ தேஹு அத்யைவார்த்தோ ஜெகத பிரபோ பாதா பாஜோ பகவன் அவோ பார்வத்வனகா. நான் தேவரீருக்கு அடைக்கலம் புகுகிறேன். தத் பாதபாஜா, தெரியாத என்னுடைய அசிஸ்டன்ட் தோம நேரம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இங்கே. நமஸ்துபியம் பகவதே பிரம்மணே பரமாத்மனே. சரி, இவருடைய ஸ்தோத்திரம் கண்ணனை பத்தி. பகவானே அவனுக்கு நமஸ்காரம். பிரம்மணே பரமாத்மனே, அவன் யாரு? பரபிரம்மன். அவன் யாரு? பரமாத்மா. பரமாத்மா என்றால் என்ன? பரம் மா அஸ்தி பரமா, அவனுக்கு இன்னும் மேம்பட்டவன் இல்லை. நயத்திர ஸ்ரூயதே மாயா லோக சிருஷ்டி விகல்பனா. மாயேன்றது அவன் கிட்ட இல்லை, ஆனா அவன் ரெண்டு மாயை இருக்கு. அவன்தான் மாயமென்ன மாயமே. அவனே மாயாவே. மாயாவாமனே மருசூதா நீருளாய் தீயாய் நீராய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய். இது யாரு சொல்றது? நம்மாழ்வாரு சொல்றார் கண்ணனை. அதே மாதிரி நமத்துவரே பிரம்மணே பரமாத்மனே நயத்திர ஸ்ரூயதே மாயா லோக சிருஷ்டி விகல்பனா அஜானதா மாமகேனா மூடேனா அகாரிய வேதினா. இதெல்லாம் உனக்கு தெரியாதே. ஒன்னு தோப்பனாரே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான், என்னுடைய அசிஸ்டன்ட் தான். மூடன் அப்படி பயிரானது. அஜானதா ஆனீதோயம் தவிதா தத் பவான் க்ஷந்து வருகிறீ, அதுக்கு வந்து க்ஷமிக்கணும். மூடேனா அகாரிய வேதினா, ஒரு அறிவிலி அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனி தோயம் தமுபிதா, கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். தத் பவான் க்ஷந்து வருகிறீ, எனக்கு நம்ம க்ஷமிக்கணும். அதனாலே அவர் வருமா, இவருக்கு க்ஷமிக்க இருக்கிறார். மமா பிலுக்கிரகம் கிருஷ்ணா கர்த்துவரக சசேஷத்திற்கு என்ன மேலேயும் தேவதி கிருபா கடாட்சம் படைய வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும். கோவிந்தா நியதாம் ஏஷா பிதாத்தே பிதிர்வத்சலா. இவர் கூட்டிட்டு போப்பான். ஒரு தகப்பனாரே, நீ பிதிர்வத்சலன், கூட்டிட்டு போ. ஸ்ரீ சுகவாச்சா, சுகபிரமம் சொல்லுகிறார். ஏவம் பிரசாரத கிருஷ்ணோ பகவான் ஈஸ்வரேஸ்வரகா ஆதாயாகாத் ஸ்வபிதரம் பந்தூனாம் சாவகன்முதம். பகவானுக்கு டைட்டில் கொடுக்கிறார், ஈஸ்வரேஸ்வரகா. எல்லா ஈசனசீலகா ஈஸ்வரகா, காப்பாற்றுமவன், எல்லாரையும் காப்பாற்றுவன் ஆன அவன். ஆதாயாகாத் ஸ்வபிதரம், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். பந்தூனாம் சாவகன்முதம், எல்லாரும் சந்தோஷம். கூட்டிட்டு வந்துட்டார். சுவாமி தண்ணியில போனார், மேல் கிடந்துட்டு வந்துட்டார். நந்தஸ்து அதீந்திரியம் திருஷ்டுவா, இந்த அதீந்திரியமான காரியத்தை பார்த்து நந்தன் லோகபால மகோதயம், லோகத்தெல்லாம் காப்பாற்றுவன் அவர் புரிஞ்சுட்டாராம் கண்டவனானே. கிருஷ்ணேஜ சன்னதிம் தேஷாம் ஞாதிபியோ விஸ்மிதோ பிரவீத். கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணி ஞாதிபியோ, ஞாதிகளுக்கெல்லாம் இந்த விஸ்மயத்தை சொன்னாராம். அடா, நான் போனேன், எவனவும் பிடிச்சான், அந்த ராஜா என்று விட்டுடான். சமுத்திர ராஜா வருணன். இவர் வந்த
வந்து அங்க எல்லாம் என்னென்ன பண்ணா அதை சொல்றான். அவருக்கு சேவிச்சா பண்ணான். கேத்து ஔத்சுக்கியாதியோ ராஜன்னு தத்வா கோபஸ்தமீஸ்வரம் கோபாஸ்தமீஸ்வரம். ரொம்ப உத்சுகராக கோபால் எல்லாம் அடாடா ஈஸ்வரன் வந்தானே அப்படின்னுட்டு கோபீஸ்வரன் கோபிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் வந்துடுறானே அப்படின்னு அங்கிருந்து வாழெல்லாம் அவனுக்கு மரியாதை பண்றான் கண்டுகிறானுக்கு. அபின ஸ்வகதிம் சூக்ஷ்மம் உபாதாரே உபாதாஸ்யதபீஸ்வரகா. பெருமாள் என்ன பண்ணார்? ஒரு கொழுப்பையும் காட்டாதே இது ஸ்வனாம் சகவான்னு விஜ்ஞாயோ அகில திருக்ஸ்வயம். எல்லாருக்கும் ஒரு குழமையான கடாட்சம் பண்ணி சங்கல்ப சித்தையே தேஷாம் கிருபையிலதவிதயத்து. அவருடைய சங்கல்ப சித்திக்காக என்னை கூட்டிண்டு போறதுக்காக இந்த மாதிரி யோசித்தான் கிருபையாலே. ஜனோவை லோகையே தஸ்மின் அவித்யா காமகர்மவிகி உச்சாவச்சாசு கதிஷு நயேதஸ்வாம் கதிம் பகமன்னு. இந்த லோகத்துக்குள்ளே எல்லாரும் எதையோ தேடிண்டு போறா, அவித்யாலே கர்மத்தை தேடிண்டு போறா. உச்சாவச்சாசு கதிஷு நவேதஸ்வாம் கதிம் பகமன்னு. நான் எங்கே போகணும்னு யோசனையே பண்றதில்லை. போகும்படியில போயிட்டா பரமபுரத்து போயிடலாம். அதிலே அவதராவர்த்தி லட்சணமான மோட்சம் இருக்கு. இது செஞ்சிஞ்ச பகவன் மகாகாரணிகோ ஹரிஹி. பெருமாள் என்ன பண்ணாரு? இல்லை சிந்து தரிசியா மாசு லோகம் ஸ்வம் கோபானாம் தமசப்பரம். அவளுக்கு என்ன டவுட் இருந்துட்டு இல்லையா? எல்லாரும் என்ன எப்படித்தான் இவன் யாரு மாயாவியா ஏதோ மந்திரம் பண்றாங்க அகடித கடனான சாமர்த்தியனை அப்படின்னு சொல்லிருந்ததுக்கு இவன் என்ன பண்ணான்னா பெருமாள் யோஜனை பண்ணி பரமவரத்தை காமிச்சுட்டானாம். தரிசியாம ஸ்லோகம் ஸ்வம் கோபானாம் தமசப்பரம். கோபர்களுக்கு அந்த ரஜஸ்தமத்தக்கண்ணன் தூரமான பரமவரத்தை காண்பித்து சத்தியம் ஞானவரந்தம் யத் பிரம்மஜோதி சனாதனம். சத்தியம் ஞானவரந்தம் பிரம்மா யோவேத நேஹிதோ பூகாயம் பரமே யோவன் அப்படின்னு வேதத்தில் சொல்றது. அந்த மாதிரி ஆகாசத்து மேலே பிரம்மலோகத்துக்கு மேல சித்தர் தன்னுடைய வீட்டை சத்தியம் ஞான வரந்தமான தன் வீட்டை பிரம்மஜோதி சனாதனம் பிரம்மஜோதியை சனாதனமாக காண்பித்தாராம். எத்தி பஷ்யந்து வினையோ குணாபாயே சமாஹிதாக. இது வாக்கியத்துக்காக தபஸ் பண்ணுகிறார்களோ ரிஷிகள் குணாபாயே சமாஹிதாக. குணானுசந்தானம் என்ன தபஸ் என்ன பண்ணியே இருந்துருவா. யாருக்கோ ஒருத்தனுக்கு கச்சின் எனக்கு கச்சின் மாம்பே திருத்தரகன் எவ்வளவு ஒருத்தனுக்கு தெரியும். அந்த இத்தை இவன் எல்லாருக்கும் காமிச்சிடான் கண்ணுகிறன். யாருக்கு? இந்த கோபாலுக்கு. ஏன்னா அதான் காரியம் நடந்தப்போ எல்லாம் ஏன் பண்ணான் இதுக்கு இப்படி ஆச்சு சொல்லுவான்னு கேட்கிறான். அதுக்கோஸ்கரம் தேத்து பிரம்ம ஹிருதம் நீதா மக்னா கிருஷ்ணேன சோத்ருத்தாக. பிரம்ம சரஸுக்கு கூட்டிண்டு போய் அங்கெல்லாம் பார்த்து உத்ருத்தாக ததர்ஷுர் பிரம்மணோலோகம். பிரம்மலோகத்தையும் பார்த்தார்கள், பரமரத்தையும் பார்த்தார்கள். எத்ரா அக்ரூரோ அத்தியாகாத்மரா. அக்ரூரன் உடனே இப்போ போயிட்டு இருந்திருந்தான் நினைச்சுண்டோ அந்த இடத்துக்கும் நந்தாதயஸ்திதம் திருஷ்டுவா. அந்த நந்தர்கள் எல்லாத்தையும் பார்த்து பரமானந்த விவரித்தாக ஆனந்தத்தோடு சந்தோஷப்பட்டார்களாம். கிருஷ்ணன் சிதத்ர கந்தோபிகி ஸ்தூயமானம் சுவிஸ்மிதாக. அங்க போனா அங்கேயும் அவனை ஸ்தோத்திரம் பண்றான். அங்க இருக்கிறாள் எல்லாரும் ஸ்தூயமானம் சுவிஸ்மிதாக. ஐயோ இந்த எம்பெருமான் பரமாத்மா பரலோகத்தில் இருக்கிறவன் நம்ம வீட்டுல வந்து இடையில குழந்தை பிறந்திருக்கான். இவன் பண்றது என்ன ஒன்றும் பண்ணலாம். அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. ஏன்னா பரம்பரை நம்மள்கிட்ட வந்துருது அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷமா இருந்தார்கள். சுவிஸ்மிதாக சம்பவம் விஸ்மயத்தோட ஆச்சரியத்தோட இருந்தார்கள். சமாரம்பம்
गिरिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्.